சிங்கம் களை இறங்கிருச்சு. வா தலைவா. அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு. ஸோ அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாற்ற போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்றப்ப வாட்டர் மில்லன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு மேடம். அப்போ ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? அப்படி இல்லை மேடம். ஆக்சுவலா நம்ம முகத்தை ரிவீல் பண்றது வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல் தானே. உங்களுக்கு 3 படத்துலயுமே ஒரு சீன் தான் நான் பண்ணியிருக்கோம். பட் அதுக்கப்புறம் வர்றப்ப நல்ல ஒரு ரோல் எதிர்பார்க்கிறோம் மேடம். உங்களோட நடிப்புக்கு ஃபர்ஸ்டே ஹீரோ கொடுத்துருக்கணும்ல. நான் நடிச்சிருக்கிறது 3மே வந்து பெரிய டாப் ஹீரோவோட படம். ஓகேங்களா? அதுல வந்து ஆரம்பத்திலேயே கொண்டு போய் நம்மளை சேர்த்துருச்சு. ரொம்ப நாள் ஆகாம இன்னும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம ரொம்ப குயிக் பப்ளிசிட்டி மேடம். ரொம்ப குயிக் பப்ளிசிட்டி. அதை பார்த்து நிறைய பேர் போறாம நம்மளோட உழைப்பு இருக்கு, அது வேற விஷயம். இதுவே பெரிய லெவலில் தான் கொண்டு போய் நிப்பாட்டி இருக்கு மேடம். இப்ப கதாநாயகனுக்கு உண்டான குணநலன்கள் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த சண்ட் நல்லா பண்ணுவாங்க, கஷ்டமான டயலாக் பேசுவாங்க, ஒரு ஹீரோயிசம், இது எல்லாம் கலந்து தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதாநாயகனுக்கு உண்டானது. கரெக்ட்.